ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி சண்டே காலையில் நாங்கள் சண்டே மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். நம்ம ஊரில் எப்படி இங்கே வார சந்தை போடுவாங்க, அதே மாதிரி சண்டே மட்டும் இந்த மார்க்கெட் இருக்கும். நாங்கள் போகிறப்போ நல்லா கூட்டங்க, எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கார் பார்க்கிங்கே இல்லைங்க. ஒரு 3 ரவுண்ட் நாங்கள் சுற்றிட்டோம். போயிட்டு சரி இதுக்கு மேலே முடியாது, வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அப்புறம் சரி நம்ம ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் இப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், அப்படி யாராவது கார் பார்க்கிங்லேருந்து எடுத்தாங்கன்னா நம்ம பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒருத்தர் அங்கேருந்து கார் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்க் பண்ணோம். பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம். எப்போவுமே சண்டே மட்டும் இந்த மார்க்கெட் இருக்கிறதுனால நல்லா கூட்டமாக இருக்குங்க. இதுக்குள்ளே எல்லாமே இருக்குங்க, ஆல் இன் ஒன் மாதிரி. ஒரு சைடு ஃபுல்லாக சாப்பிட்ற கடை, அப்புறம் பழைய பொருள், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், முன்னாடியே அந்த நண்டு வச்சுருக்காங்க. இது ஆற்று நண்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே இருக்குங்க. இதில் வந்து வியட்நாம், பர்மீஸ் அவங்க வந்து நிறையா பேர் வாங்குவாங்க. விலையுமே நல்லா கம்மியாக இருக்குங்க. எல்லாமே சீப்பாக கிடைக்கும். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 35, 20, குழந்தைங்க ட்ரெஸ் வந்து 10 பாட்டிலேருந்து கூட இருக்குங்க. அந்த மாதிரி எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் யூஸ்டு ட்ரெஸ்ஸு, யூஸ்டு டாய்ஸு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அப்புறம் தேன் வச்சுருந்தாங்க. ஆனால் இது ஒரிஜினலான்னு தெரியாது, அதனால் நாங்கள் இதெல்லாம் வாங்கலை. நாங்கள் மெயினாக போன விஷயம் எதுக்காக அப்படின்னா, எங்கள் வீட்டில் லவ் பேர்டு 2 இருக்குங்க. அது ஒன்று வந்து நாங்கள் இந்தியாவில் இருந்தப்போ ஒன்று செத்து போயிடுச்சு. அதுக்கு ஜோடி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் இங்கே வாங்கினா, இங்கே தான் வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி. இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் வெளியே கடையில் வாங்குறத விட. அதனால் வாங்கிட்டு போகலாங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். அப்புறம் மீன் எல்லாமே இங்கே தான் வாங்குவாங்க. வீட்டில் வளர்க்குற பாருங்க, ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னே லக்ஷனுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஃபிஷ் வாங்குறது பிளான்லேயே இல்லை. அப்புறம் அதுவும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒயரு, பழைய பியானோ, அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம், அப்புறம் அந்த புல் வெட்டுற மிஷினு, கிராஸ் கட்டிங் மிஷினு, அந்த மாதிரி பைக்கு காருக்கு இந்தான டூல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபைனலாக வாங்க வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க. அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இன்னும் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பூச்செடியை பார்த்தோன்னே நமக்கு தான் எங்கள் பூச்செடியை பார்த்தாலும் ஆசையாக இருக்குமே. ஆனால் நான் வாங்கலைங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் நர்சரியில் போய் ஒரு 3 ரோஜா செடி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதில் எங்கள் வீட்டுக்காரர் பேசாமல் போய்கிட்டே ஆல்ரெடி வாங்கிட்டேன்ல அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும் போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா நிறையா செடி இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அப்புறம் பேர்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்கள் ஒரு கடையில் வாங்கியிருந்தோம். அந்த கடையை போய் பார்த்தோம். அந்த கடை அங்கே இல்லைங்க, இந்த டைம் போடலைன்னு நினைக்கிறேன். அதனால் வேறு கடையெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இங்கேயுமே கொஞ்சமாக தான் இருந்துச்சுங்க. நம்ம ஒரு 6 மணி 6:30க்கெல்லாம் அங்கே இருந்தோன்னா தான் நம்மளுக்கு நிறையா பார்த்து வாங்க முடியும். இல்லைன்னா நம்ம ஒரு 8 மணி 8:30ங்கிறப்ப எல்லாமே காலி ஆயிருங்க. நாங்கள் போகிறப்ப 8:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர்டு தான் இருந்துச்சு. அப்புறம் எதுவும் அணில், முயல் இதெல்லாமே இருந்துச்சுங்க. நிறைய பேர் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே. அணில், அப்புறம் ஆமை, இந்த மாதிரி ஓணான்னு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே இங்கே வளர்ப்பாங்களாட்டு இருக்குது. அப்புறம் அவங்க நம்மளே செலக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அந்த கலர் எடுத்து தருவாங்க. இந்த வீட்டில் ஆல்ரெடி க்ரீன் இருந்துச்சு, ப்ளூ கலர் தான் இறந்துருச்சு. அதனால நாங்கள் அதே மாதிரி ப்ளூ கலரும் அப்புறம் செடி அது கூட இன்னுமே ஒரு 2 ஜோடி வாங்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாங்கிட்டோம். வீட்டில் 1 இருக்குது, 4 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுவும் கவரில் போட்டுட்டு வாங்கிட்டு அடுத்தது வந்து சரி போகலாம், போய் வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்னா லக்ஷன் வந்து விடவே இல்லைங்க. மீன் பார்த்துட்டு வாங்கியாகும்னு நிற்கிறான். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து மீன் வாங்கியிருக்காங்க. அங்கே போய் விளையாடுவாங்க. பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் ஆமை பார்த்துட்டு ஆமை வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் கேட்டுட்டு இருந்தான். ஆமை வளர்க்கக்கூடாது, மீன் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு மனசு கேட்கல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மீனே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டேங்க. வாங்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம தான் எல்லாம் வேலை செய்யணும். அதனால தாங்க யோசிச்சுட்டு இருந்தது வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அதனால் வாங்க வேண்டியதாகிடுச்சு. வாங்கிட்டு அப்புறம் மீன் தொட்டியும் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தோம், ஆனால் அது உடஞ்சிருச்சு. அப்புறம் சின்னதாக ஒரு மீன் தொட்டி, நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு மீன் தொட்டியும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், கோழி வந்து
இது ஏதோ அழகுக்கு வைக்கிற கோழி மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்துட்டு நாங்கள் ரெகுலராக ஒரு கடையில் சின்ன வெங்காயம் வாங்குவாங்க இந்த மார்க்கெட் வந்தால். இங்கே சின்ன வெங்காயம் வந்து வெளியே கம்பேர் பண்ணால் விலை ரொம்பவே அதிகம்தான், ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. வெளியே வந்து அதிகமாக இருக்கும். 1 கிலோ வந்து 100 பாத் போட்டிருந்தாங்க. வெளியே வந்து ஒரு கிலோ வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ இங்கே விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே வந்து நான் ஒரு 3 கிலோ 4 கிலோ அந்த அளவுக்கே வாங்கிப்பேன். வெங்காயம் நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு 3-4 மாதம் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கேயே வெங்காயம், பூண்டு, அப்புறம் நாட்டு பூண்டு எல்லாமே கிடைக்குங்க இந்த கடையில். அதனால் வாங்கிட்டு நிறையா வாங்கினாலும் நம்மளால் குழந்தைங்கள வச்சுட்டு தூக்கிட்டு சுற்ற முடியாது. அதனால் தூக்குற அளவுக்கு மட்டும் நான் வாங்கிக்கிறதுங்க இங்கே வந்தால். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஏதோ கலராக நூடுல்ஸு இதெல்லாமே இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், சாமிக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு இடத்துல முதலையோட இது வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஒருத்தங்களை பார்த்தாங்க. அப்புறம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பார்க்குறேங்க, ஏதோ முதல்ல தலை மட்டும் பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்க, ஏதோ முதல்ல கறி அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். இருங்க போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே நம்ம பாய் கடை தாய் பிரியாணி இதுவும் ஒன்று வாங்கிட்டு, இது டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் என்ன, இப்போ தாய் ஃபுட் எல்லாத்துலேயுமே நிறைய எண்ணெய் ஊற்றிடுவாங்க. நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக சாப்பிடுவோம். இவங்க வந்து எல்லாமே எண்ணெய் முதக்கு இருக்குங்க. நமக்கு கொஞ்சம் வயிற்றுக்கு செட் ஆகாது. நிறையா டைம் நாங்கள் நிறைய ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் நமக்கு வந்து எதுவுமே இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகிறது இல்லைங்க. இப்போ ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். எங்களுக்கு அந்தளவுக்கு ஒத்து வரலைங்க. அதனால் எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் மட்டும் சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் பாய் பிரியாணி வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் சரி இங்கே கீரை எல்லாமே கிடைக்குங்க, அதுவும் போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இது ஃபுல்லாக ஒரு சைடு ட்ரெஸ்ஸு தாங்க. ட்ரெஸ்ஸு நல்லா சீப்பாகவே கிடைக்குங்க. ட்ரெஸ் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி யூஸ்டு ட்ரெஸ்ஸும் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு 20-30 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நல்ல ட்ரெஸ்ஸுமே வந்து விலை கம்மியாக தாங்க இருக்கும். 100 பாத்க்கே நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம். ஆனால் இப்போ நம்ம தனியாக வரோம் அப்படின்னா எல்லாமே நல்லா பார்த்து வாங்கலாங்க. குட்டீஸை வந்து கூட்டிகிட்டு வரும்போது வெயிலில் அவங்களுக்குமே நடந்து டயர்டாயிருவாங்க. நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் போதுண்டா சாமி வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க எப்போவுமே. அப்புறம் இங்கே ஒரு கடையில் கரும்பு ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க, அதுவும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பெட்ரோல் பங்க்கில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, அங்கே கொஞ்சம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குட்டீஸ்க்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நல்லா வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க எங்களுக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.